வெல்கம் டு சிவா அருண் டிவி. நம்ம சிவா அருண் டிவியில் இன்றைக்கி நம்ம நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமாக பல தகவல்கள் நம்ம சேனல் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அன்னூர் பகுதியில் பீங்கான் பாத்திரங்கள், அதாவது பீங்கானில் வந்து பல ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது, இந்த பிஸ்னஸ்னால் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வீட்டில் வந்து டைனிங் டேபிளில் வந்து அதிகமாக பீங்கான் பாத்திரங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, அது சம்மந்தமான ஒரு தகவல் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு இல்லத்தரசிகளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே வாங்க. வணக்கங்க. அவங்க பேருங்க? சித்திரக்கனி. மேடம், நீங்கள் என்ன பிஸ்னஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க? பீங்கான் ஜாடிங்க. பீங்கான் பாத்திரங்கள். ஸோ இந்த பீங்கான் இது வந்து நீங்கள் எங்கே வாங்கிட்டு வந்து இதை சேல் பண்ணுறீங்க? இது வாங்குகிற இடம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து வாங்கிட்டு வரோம். அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் இங்கே சேல் பண்ணுறோம். ராஜஸ்தான்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே சேல் பண்ணுறீங்க? ஆமாம். ஓகே. இங்கே இந்த பாத்திரங்கள் வந்து எதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம்? உப்பு போடுறதுக்கு, உப்பு, பருப்பு, புளி. மற்ற பாத்திரத்தில் போட்டோம்னாக்க அந்த உப்பு இதெல்லாம் போட்டோன்னா அந்த பிசு தண்ணி கோர்க்கிறது இந்த மாதிரி வரும். இந்த பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வராது. சரி, இப்போ இந்த பாத்திரங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க. இந்த பாத்திரங்களில் இது வந்து இந்த பீங்கான் பாத்திரங்கள் வந்து இங்கே தமிழகத்தில் எங்கேயுமே தயாரிக்கிறது இல்லைங்களா? ஒரே இடம் அது மட்டும்தாங்க. எங்கேங்க? ராஜஸ்தான் மட்டும்தாங்க. வேற இங்கே எங்கேயுமே கிடையாது. சரி, இந்த கடையில் பீங்கான் பாத்திரத்தை தவிர வேற என்ன கொடுத்துட்ருக்கீங்க? இங்கே எல்லாமே பீங்கான் மட்டும்தான். பீங்கான் மட்டும்தான். ஆமாம். இப்போ இது என்னங்க? அதுவும் பீங்கான் தாங்க. பொம்மைகள் தான் எல்லாமே பீங்கான்ல தான் பொம்மைகள் இருப்பாங்க. சரி, இந்த பாத்திரத்தை ஒரே செகண்ட். இந்த பாத்திரம் இருக்கு, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இதுல வந்து என்ன போட்டு வச்சுக்கலாம்? இதுல வந்து பருப்பு, புளி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பருப்பு, புளிங்க. வேறங்க? இந்த மாதிரி இருக்கிற பாத்திரத்துல உப்பு போட்டு வச்சுக்கறாரு. இதுல உப்பு போட்டு உப்பு போட்டு வச்சுக்கறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி அது டைனிங் டேபிளில் வைக்கிறது. அந்த ஆமாங்க. செட்டை அப்படியே வச்சுக்கலாங்க. ஆமாங்க. இந்த மாதிரி பானை டைப்பில் இருக்கிறது வந்து பழைய சாதம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாரமே ஆனாலும் எந்த இதுவும் வராது. அந்த ரவுண்ட் ஷேப்பு பார்த்தீங்கன்னா புளிக்கு யூஸ் பண்ணுறது. இந்த ரவுண்டு. ஆமாங்க. புளிக்கு யூஸ் பண்ணுறது. புளி, பருப்பு எதை வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். இது இந்த மாதிரி எடுக்கும்போது நல்லா ஹெவி வெயிட்டாக வரும். இந்த மாதிரி கலரில் எடுக்கும்போது லேஸ் வெயிட் தான். ஆமாங்க. பயங்கர வெயிட்டா இருக்கு. இந்த கடை எங்க அமைஞ்சிருக்கு மேடம்? இது சோமனூர் பிரிவு. உங்க கடையுடைய கான்டாக்ட் நம்பர் என்னங்க? 90 47 39 33 30. கடையுடைய லொகேஷன் எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க? மெயின்லே சோமனூர் பிரிவிலேயே அமைஞ்சிருக்கு. இங்கே தான் அமைஞ்சிருக்கு. ஆமாங்க. உங்களுக்கு ஒரு பிரான்ச் தான் இருக்குங்களா? ரெண்டு பிரான்ச். ரேட் எல்லாம் எப்படி இருக்குங்க? நாங்கள் மற்ற கடையை பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடைக்கும் நம்ம கடைக்கும் ஹோல்சேல் ரேட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். வேறு கடைக்கும் நம்ம கடைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. வேரியேஷன் இருக்கு. ஆமாங்க. பீங்கான் பாத்திரம் சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்தோங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.